அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவன் வணக்கம். முக்கியமான ஒரு காணொளியாக இருப்பதால் தயவு செய்து இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேட்டு ஏனையவர்களுக்கும் ஷேர் பண்ணுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். உண்மையிலே எனக்கு ஒரு காணொளி போடுவதற்கு கூட நேரம் கிடைக்காது. ஏனென்றால் காலையில் 6 மணிக்கு வேலை, இரவு 8 மணிக்குத்தான் வேலை முடியும். வேலை முடிந்து ரூமுக்கு வந்து 2 ஹவர், அது 2 மணித்தியாலம், அதற்குள்ளே தான் இந்த காணொளிகளுக்கும் தயாராக வேண்டும், ஏனைய விடயங்களையும் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் இந்த காணொளிகள் போடப்படுகின்றது. அதனால் தயவு செய்து கேட்கக்கூடிய மக்கள் பிரயோசனமாக நினைத்து ஏனையவர்களுக்கும் பகிர்ந்தளிக்குமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். எங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சர், சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் போல்ராஜ் அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்றில், சிறார்களுக்கான கூட்டம் ஒன்றில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசினார். அதாவது 12 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதை அரசாங்கம் தடை செய்யப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த கையடக்க தொலைபேசி ஒரு விஷபீஜியாக், மூளைக்கு அதிக ஆபத்து ஏற்படுகின்றது. அதே போல் இந்த கையடக்க தொலைபேசிகளை ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகள் ஃபோன் பாவிப்பதை 12 வயதுக்கு கீழால் உள்ள பிள்ளைகளுக்கு ஃபோன் பாவிப்பதை தடை செய்திருக்கின்றது. இந்த ஃபோன் பாவிப்பதன் காரணமாக மன அழுத்தங்களுக்கு குழந்தைகள் உள்ளாகின்றார்கள். கல்வி பாதிப்படைகின்றது, புத்தக வாசிப்பு குறைவடைகின்றது. உண்மையில் 100க்கு 100% இந்த விடயம் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. 100 விதமான மாணவர்களில் 55, 60 விதமான மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இது ஒரு கவுன்சிலிங் ரிசர்ச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் பல நல்ல விடயங்களை மாணவர்களுக்கு மத்தியில் கௌரவ அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவர்கள் பேசியிருந்தார்கள். வரவேற்கத்தக்க விடயம். இவைகள் உண்மையிலே உடனடியாக அமுலுக்கு கொண்டு வரப்படக்கூடிய விடயம். ஃபோன் பாவனைகளின் மூலமாக பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்களுக்கு சீர்கேடுகள் ஏற்படுகின்றது. அதே போன்று கல்வியில் பின்தங்கிய நிலை காணப்படுகின்றது. மன அழுத்தங்களுக்கு பிள்ளைகள் உள்ளாகுவதை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் பிரச்சனைகள் போடக்கூடிய குழந்தைகளிடத்தில் ஃபோனை கொடுத்து விட்டால் எங்களுக்கு நினைத்ததை செய்ய முடியும், நினைத்த இடத்துக்கு சென்று வர முடியும். ஃபோனை கொடுத்து விட்டு ஒரு நாள் 2 நாள் ஒரு தாயோ தந்தையோ இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளைக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமான ஒரு நிலைப்பாடும் விளங்காது. அந்த அளவுக்கு ஃபோனிலே பிள்ளைகள் ஊறி போயிருக்கின்றார்கள். அதனால் உண்மையிலே இந்த சிறு குழந்தைகள் ஃபோன் பாவிப்பதை தடை செய்வது ஒரு நல்லதொரு அபிப்பிராயம் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியாது. சாத்தியமாகிவிட்டால் உண்மையிலே நன்றாகத்தான் இருக்கும். அதே போல 2வது விடயம், அண்மையில் ஒரு வாத பிரதிவாதம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் பெண்கள் அவர்களை நாடை அணிந்து கொண்டு நர்சிங், தாதியார் வேலையை செய்ய முடியுமா முடியாதா என்ற ஒரு வாத பிரதிவாதம் போய்கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆளுங்கட்சியின் பிரதம அமைச்சரிடம், அதாவது நான் நினைக்கின்றேன் கௌரவ விஜிதஹேரத் அவரிடத்தில் கேள்வி எழுப்பும்போது அதற்கு பிரதம அமைச்சர் சொன்ன விடயம் என்னவென்றால், கட்டாயம் அவர்களுக்கே உரிய ஆடையை உடுத்து கொண்டு தொழில்களை மேற்கொள்ள முடியும். அதற்கு முக்கியமான ஒரு மத தலைவர் கூறியிருக்கக்கூடிய கூற்று மிகவும் மோசமானது, மிகவும் கேவலமானது, மிகவும் மோசமான முறையில் அவர் பேசியிருக்கின்றார். அப்படி அனுமதி கொடுத்தால் நாங்கள் வீதிக்கு இறங்குவோம். ஏன் சிறுபான்மை என்பதை விரும்பியதை சிறுபான்மை என்பதை விரும்பியதை செய்ய சொல்வதற்கு கான்ஸ்டிடியூஷனில் அனுமதி இருக்கின்றதா இல்லையா? ஏன் அவர்கள் அணியக்கூடிய ஆடை இஸ்லாமிய ஆடை,
குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய ஆடை. முஸ்லிம் பெண்கள் அரைகுறை ஆடை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். முஸ்லிம் பெண்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹும் நபியும் எப்படி ஆடை உடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஆடைகளை உடுப்பார்கள். அவர்களுக்கு தொழில் முக்கியமல்ல. இஸ்லாமிய பெண்களுக்கு தொழில் முக்கியமல்ல, மார்க்கம்தான் முக்கியம். மார்க்கம் உயிரை விடவும் மார்க்கத்தை அவர்கள் நேசிக்கின்றார்கள். அதனால் எத்தனையோ நர்சிங் முடித்த பிள்ளைகள், நர்சிங் முடித்த பெண்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு நர்சிங் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? எங்களுக்கு அந்த ஆடை முக்கியம், அந்த தொழில் முக்கியமல்ல, எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம்தான் முக்கியம் என்று நினைத்து எத்தனையோ பேர் தொழில்களுக்கு செல்லாமல் இன்று வரைக்கும் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் அணியக்கூடிய ஆடை, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் அணியக்கூடிய ஆடை குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட ஆடை. முஸ்லிம் பெண்கள் அரைகுறை ஆடை உடுப்பதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. இளம் வயது கற்பழிப்புகள் நடைபெறும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று. அதிகமான கற்பழிப்புகள் அரைகுறை ஆடைகள் உடுக்கக்கூடிய நாடுகளில் தான் நடைபெறுகின்றது. நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அன்றாடம் கேள்விப்படுகின்றோம். 10 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கின்றது, 5 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கின்றது, 15 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவெல்லாம் காரணம் என்ன? அந்த அரைகுறை ஆடைகள் தான் காரணம் என்றால் மிகையாகாது. இந்த இளம் வயது கற்பழிப்புகள் நடைபெறும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று. அரைகுறையாக உடுத்து செல்லும் பொழுதோ ஆணை, அந்த ஒரு பார்க்கக்கூடிய ஆணை விபச்சாரத்துக்கு அது தூண்டுகின்றது என்றுதான் நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். மගේ හිත ආදර සහෝදරවරුනි, මට දන්න සිංහලෙන් කතා කරනවා. වැරදි තිබ්බනම් සමාවෙන්න, වැරදි තිබ්බනම් නිවැරදි කරලා දෙන්න කියලා මගේ කතාවේ ආරම්භ කරනවා, පටන් කරනවා. අපේ දූපත ලස්සන, විවිධ, ආගමික අදහන, සුන්දර මනස, සුන්දර හිත තියෙන පිරිසක් ජීවත් වෙන රටක් තමා අපේ මාතෘ භූමිය. මං කියන්නට ආඩම්බරෙන් කියන්න කැමති. මං අපේ මාතෘ භූමිය ලංකාවේ ඉපදිච්ච එක මහා භාග්‍යයක් කියලා මං හිතනවා. මුළු ලෝකයේම විවිධ ආගම් අදහන පිරිස් ඉන්නවා. ඒකට කිසි තර්ජනයක්, කිසි බාධාවක් නොවේ. තමන්ට කැමති ආගම්, කැමති ඇඳුම්, කැමති ආහාර, කැමතිම පළාත ජීවත් වෙන අයිති හැම රටකම ඒ අයිතිය ලබා දීලා තියෙන බව අපි හැමෝම දන්නවා. බහුජාතිකය වන මුස්ලිම් ජීවත් වෙන රටවල් බලන්න. පාකිස්තාන්, මලේසියා, ඉන්දුනේසියා, බංග්ලාදේශ් මේ රට තුළ සුළු ජාතිකයන් වන අනිත් මිනිසු ජීවත් වෙනවා. හැබැයි සුළු ජාතිකයන්ට කිසිදු බාධාවක් නොවේ. නමුත් අපේ මාතෘ භූමියේ සුළු ජාතිකයන් වෙන මුස්ලිම් වරු අවුරුදු 18 වැඩියෙන් ජීවත් වෙන පිරිසක්. හැමෝම බලන්න ඕන පොත තමා, කියවන්න ඕන පොත තමා බහුජාතිකය වන ලෝනා දේවරාජා, ප්‍රොෆෙසර් ලෝනා දේවරාජා ලියලා තියෙන පොත එක හැමෝම බලන්න ඕනේ. The Muslim of Ethnic Harmony in Sri Lanka 1000 years. මුස්ලිම් අය මේ ලංකාවේ මේ දූපතේ අවුරුදු 18 වැඩියෙන් ජීවත් වෙන කට්ටිය කියලා පොතක් ලියලා තිනවා. හැමෝම ඒක කියවලා බලන්න ඕනේ කියලා තමයි මගේ අදහස්. එදා සිට අද දක්වා බලන්න මුස්ලිම් අයට කාලං කාලයේ ප්‍රශ්න සමහරු මුස්ලිම් නොවන අය ඇති කරන බව අපි හැමෝම දන්නවා. ලංකාවේ ඉන්න බහුජාතික වෙන සිංහල අයන් 95% සුන්දර මිනිසු, ලස්සන මිනිසු, අපේ සහෝදරයෝ වගේ ඉන්න මිනිසු තමා
95ක් ළඟදී එක්තරා ආගමික නායකවරයෙක් ප්‍රකාශ කළා මුස්ලිම් ගෑනුන්ට එහෙම යඳුම් අඳින්න අවස්ථාවක් දුන්නොත් අපි පාරට බහින්න කැමති. ඒ ඇඳුමෙන් මොනවද ප්‍රශ්න තියෙන්නේ කියලා ඒ එක්තරා ආගමික නායකවරයාගව මං අහන්න කැමති. ඒක හොඳම ඇඳුමක් නේද? මුස්ලිම් නොවන අය අරාබි රටවල් වල කම්පනි වලින් වැඩ කරනවා. එයාලා බොරුකා දාගෙන කළු හිජාබ් දාගෙනද වැඩ කරන්නේ. එහෙම නීතියක් නෑ. එහෙම ඕඩරුත් නෑ. මුස්ලිම් රටවල් වල කම්පනි වලින් වැඩ කරන ගේනු අයට බොරුකා අඳින්න ඕනයි. ඒ වගේ කළු හිජාබ් අඳින්න ඕනයි කියලා කවදාවත් ප්‍රකාශ කරලා නැහැ. කවදාවත් ඕඩර් කරලා නැහැ. එයාලාගේ ඇඳුමෙන් එයාලට ඇඳුම් ඇඳගෙන එයාලට වැඩට එන්න පුළුවන්. ඕනේ ඇඳුම අඳින්න පුළුවන් කියලා තමයි කියලා තියෙන්නේ. එයාලට ඕන විදියටම අඳින්න පුළුවන්. අපේ රටේ විතරයි මුස්ලිම් ගෑනු ටීචර්ස්ලාට ඔළුව වහගෙන යන්න බෑ පාසලට. මුස්ලිම් නොවන පාසලට හිජාබ් දාගෙන යන්න බෑ. ඔළුව වහගෙන යන්න බෑ. ගියොත් ඒකට ටීචර්ස්ලා උද්ඝෝෂණයි. පේරන්ට්ස්ලා උද්ඝෝෂණ කරනවා. ශිෂ්‍යයෝලා උද්ඝෝෂණ කරනවා. ඒ වගේ උද්ඝෝෂණ කරලා තියෙනවා. නෑ කියලා කියන්න බෑ. දෙමළ ඉස්කෝලේ උද්ඝෝෂණ කරලා තියෙනවා. අනිත් එක අපේ සිංහල ඉස්කෝලේ උද්ඝෝෂණ කරලා තියෙනවා. මුස්ලිම් ඉස්කෝලවලට කොච්චර සිංහල අය වැඩ කරනවා. ඔෆිස් වල වැඩ කරනවා. ටීචර්ස්ලා වැඩ කරනවා. සිංහල මාධ්‍ය ටීචර්ස්ලා වැඩ කරනවා. එයාලා ඔළුව වහගෙන එන්න ඕනේ කියලා කියනවද අපි? නෑ. කවදාවත් කියන්නෙත් නෑ. එයාලාට එයාලාගේ ආගම, අපිට අපේ ආගම. ඒ වගේ තමයි කුර්ආනුත් පවසලා තියෙන්නේ.